சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். அறிவியல் பூர்வமாக இதை ஆராய்ச்சி பார்ப்போமா? ஒரு யானை தலையை மனித உடலோட பொருத்த முடியுமா? அப்படி பொருத்தினா அது பொருந்துமா? உயிர் வாழுமா? என்ன சாப்பிடும்? எவ்வளவு சாப்பிடும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். யானை தலையை மனித உடலோட பொருத்த முடியுமா அப்படின்னா முடியாது. சயின்டிஃபிக்காக முடியாது. அதாவது மனித தலையே மனித உடம்போட பொருத்துறதுக்கு நிறையா முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவே ஃபெயிலியர் இருக்குது. ஒரு சக்ஸஸ் கூட கிடையாது. ஏன்னா அதனுடைய நரம்பு மண்டலங்கள், உடல் அமைப்பு, தலை பகுதி, அதில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் பார்த்திங்க அப்படின்னா மனித சிஸ்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே அது பொருந்தாது. ஒருத்தருடைய தலை இன்னொருத்தரோட உடம்புக்கு பொருந்தாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விலங்கினுடைய தலை ஒரு மனிதனுடைய உடம்புக்கு பொருந்தாது. இந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுமில்ல, அது அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம்ல, அது அப்புறம் அனாட்டமி உடற்கூறு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேறுபாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். யானையுடைய தலையுடைய அளவு, அதோட வெப்பநிலை கட்டுப்பாடு, நரம்புகளுடைய இணைப்பு, அதெல்லாம் ரொம்ப இன்கம்பேட்டபிள் டு ஹியூமன்ஸ் ஃபிசியாலஜி. சரியா? அதே மாதிரி முகத்தலையினுடைய இணைப்பு இருக்குது பார்த்தியா, கிரெனியோ ஸ்பைனல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மனித உடலோட பொருந்தாது. அதோட தலையோட இணைப்புங்கிறது. இந்த மாறுதல் உயிரோட நடைபெறும் முடியவே முடியாது. ஏன்னா நரம்புக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் சுவாச இயக்கம் எதுவுமே இயங்காது. ஏன்னா தலையே பொருந்தாது. சரியா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தேன்? விலங்குடைய தலையை மனித உடலுக்கு பொறுத்துனா உயிர் வாழ முடியுமான்னு கேட்டிருந்தேன். அது போன கேள்வியோட பதிலே இருக்குது, வாழ முடியாது.